ஆதியாகமம் 24. ஈசாக்குக்கு எங்கு பெண் கொள்ளக் கூடாது என்று ஆபிரகாம் கூறினார்? கானானியருடைய குமாரத்திகளில். எதை குறித்து எச்சரிக்கையாயிருக்க வேண்டுமென்று ஆபிரகாம் தன் ஊழியக்காரனிடம் கூறினார்? மறுபடியும் ஈசாக்கை தன் தேசத்துக்கும் இனத்தாரிடத்திற்கும் அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டுமென்று கூறினார். ஆபிரகாமுக்கு ஊழியக்காரன் எவ்விதம் ஆணையிட்டு கொடுத்தான்? தன் கையை ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து ஆணையிட்டு கொடுத்தான். எத்தனை ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான்? 10. ரெபேக்காள் எப்படி இருந்தாள்? மகா ரூபவதி, புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். ரெபேக்காளுக்கு கொடுக்கப்பட்ட வெகுமதிகள் என்ன? அரை சேக்கல் எடையுள்ள பொற்பாதணி, அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்கள். ரெபேக்காளின் சகோதரன் பெயர் என்ன? லாபான். பெண் தங்களோடு எத்தனை நாள் தங்க வேண்டும் என்று கேட்டனர்? 10 நாள். ஈசாக்கு எங்கு குடியிருந்தான்? தென் தேசத்தில். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே எதற்காக வெளியே போனான்? தியானம் பண்ண.